முயலகன் ஒரு குள்ள அரக்கன், ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கு பல தொல்லைகளை ஏற்படுத்தியவன். இந்த விஷயத்தை தேவர்கள் நேரடியாக சிவபெருமானிடம் தெரிவித்தனர். இரவாமை வரம் பெற்றதால் அவனை யாராலும் கொல்ல முடியாது என்பதால் அவனது அகங்காரத்தையும் தீய குணத்தையும் போக்க சிவபெருமான் முயலகனை தன்னிடத்திற்கு வரவழைத்து சிறிது காலம் போர் தொடுத்து அதன் பின் தன் இரு கைகளாலும் தூக்கி தன் பாதத்தில் கிடத்தினார். அதன் மூலம் நித்திய பேரின்பத்தையும் அவனுக்கு தந்தார். சிவபெருமானின் திருவடியை அடையும் முன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் தன் சக்தியால் கொடிய நோய்களை முயலகன் ஏற்படுத்தினான். அதனால் பெரும்பாலான மக்கள் கடுமையான நரம்பியல் நோய்களால் பாதிக்கப்படத் தொடங்கினர். மேலும் அவர்களின் சுயநினைவையும் இழந்தனர். சிவபெருமான் இரக்கமுள்ள தெய்வம் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் கொண்டார். எனவே அவர்களின் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு முயலகனை தனது புனித பாதத்தில் நிரந்தரமாக அமர வைத்தார். நம்மில் பெரும்பாலோர் நம் கஷ்டங்களின் போது கடவுளை விமர்சிப்போம். கடவுளுக்கு எந்த வேலையும் இல்லை, அவர் வெறுமனே தனது இருப்பிடத்திலிருந்து தூங்குகிறார் என்று கூட நாம் சொல்வோம். ஒரு கடவுள் மலையில் சிவபெருமான், மற்றொரு கடவுள் பார்க்கடலில் மகாவிஷ்ணு தூங்குகிறார் என்று கூட சில பக்தர்கள் கூறுவார்கள். ஆனால் இந்த இரண்டு கடவுள்களும் உலகளாவிய நன்மைக்காக தியான நித்திரையை செய்கிறார்கள் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவர்களைப் போலவே ஷீரடி சாய்பாபா, குரு ராகவேந்திர சுவாமி போன்ற மகான்களும் பக்தர்களின் வாழ்வில் இனிமையை சேர்க்கும் வகையில் நிரந்தரமாக தியானம் செய்து வருகின்றனர். திருவாதிரை திருநாளில் ஏதேனும் ஒரு சிவாலயத்திலோ அல்லது சிதம்பரத்திலோ நடராஜ பெருமானை வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், பாவங்கள் நீங்கி நம் துன்பங்கள் அனைத்தும் தீரும்.